நடிகர் அஜித் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ப்ரொஃபஷனல், இன்னொரு பக்கம் பேஷன் அப்படின்னு 2த்துலுமே ஜொலிச்சிட்டு இருக்காரு. அண்மையில இவர் துபாய்ல கலந்து கொண்ட 24H அப்படின்ற கார் பந்தயத்துல 3வது பரிசு வென்றாரு. இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அடுத்தடுத்து கார் பந்தயத்துல தான் கலந்து கொள்ள போவதாக அண்மையில கொடுத்த பேட்டியில கூட ஒரு சில தகவல்களை சொல்லியிருந்தாரு. அதாவது 2025 முழுக்கவே இவர் ரேசிங்குக்கு விட்டுவிட்டார் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுமே சொன்னாங்க. இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவருடைய கைவசம் 2 படத்தை முடிச்சிட்டாரு. ஒன்று விடாமுயற்சி, மற்றொன்று குட் பேட் அக்லி. விடாமுயற்சி திரைப்படம் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி தமிழ் புத்தாண்டை ஒட்டி வெளியாகுது. இந்த நிலையில விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸிற்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு அப்படின்றதுனால படக்குழு ப்ரொமோஷனை படுஜோராக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேற லெவலுமே நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் கைப்பற்றி இருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை கைப்பற்றுவதற்கு முன்பு படத்தை போட்டு பார்த்திருக்காங்களாம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே இந்த படத்தை பார்த்திருக்காரு. படத்துல ஒரு சில இடங்கள்ல அரசியல் வசனங்கள் வந்திருக்காம். அதை எல்லாமே நீக்கும்படி அவர் கூறியுள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.